Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜூன் 30 திருச்சியில் வந்து ஸ்பர்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. அதில் நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபரில் இருந்து நம்மளோட வெல்விஷரில் இருந்து நிறைய பேர் நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில பாயிண்ட் என் மனதுக்கும் தோணுச்சு. கடந்த 6 வருஷமாக இந்த ஸ்பர்ஸ் எக்ஸர்வீஸ் மேன் வெல்ஃபேர் ரிலேட்டடாக நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்க தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்க வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் இதுக்கான பாயிண்ட்ஸ் மேலே இருக்க அதிகாரிகளுக்கு கொடுத்து இதை செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. 30 ஜூன் அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் வராங்க. அது கூட சேர்ந்து ஸ்பர்ஸ் உயர் அதிகாரிகள் நிறைய பேர் அங்கே திருச்சியில் ஒன்று சேர்றாங்க. இது குறிப்பாக எக்ஸர்வீஸ்மேன் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைகளையும் மற்ற விஷயங்களையும் பற்றி பேசுகிறதுக்காக அங்கே ஒன்று கூடுறாங்க. இதோட நோக்கம் எக்ஸர்வீஸ்மேன் டாக்குமெண்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு 5 வகையான வேன் அவங்க ரெடி பண்ணி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் இந்த வேன் போய் எக்ஸர்வீஸ்மேன் இருக்கிற இடத்துலையே போய் அதை அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம், நம்ம வரவேற்கிறோம். ஆனால் மெயின் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, பழைய பென்ஷனர்ஸ், அதாவது ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ் 1960, 70, 80, 90 ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க. பிஃபோர் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டு இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி பென்ஷன் அவுட் டிஸ்சார்ஜ் வந்த அந்த ஒரு மூத்த குடிமகள் சீனியர் சிட்டிசனாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒய்ஃபோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆர்மி ஜாயின் பண்ணும் போகும்போது அவங்க ஒய்ஃபோட பேரை ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களால மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அவங்க போய் எந்த ஒரு இடத்துல போனாலும் ஆர்மி டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகும்போது, சார் அந்த டேட் ஆஃப் பர்த் கொண்டு வாங்க, அதில் எப்படி பேர் இருக்கோ அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 60 ரூபாய் செலவு பண்ணி ஆதார் கார்டில் மாற்றிடலாம். சிம்பிள், ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா அது மாறிடும். இப்போ அதுக்கான ப்ரூஃப் யார் கொடுப்பா? மெயின் பிரச்சனையே ஆர்மியில் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி பென்ஷன் வந்து இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் போய் ஆர்மியில் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க. பல்வேறு ஜில்லா சைனிக் போர்டில் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் போய் 2 நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் நோட்டை போய் நோட்ரி வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆர்மியில் பார்ட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ நோட்ரி பப்ளிக்கோ சும்மா யாரும் பண்ணுறது கிடையாது. அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். இது எவ்வளோ ஆகும்னு நான் சொல்ல விரும்பலை. 60 ரூபாயில் முடிகிற விஷயத்த இப்போ இது எக்ஸ்பென்சிவ் கூடிக்கிட்டே போகுது. ரொம்ப வயசானவங்க இதுக்கான ப்ராசஸ் எந்த இடத்துல பண்ணணும், ஏன்னா எப்படி நோட்ரி பப்ளிக்கிட்ட அடிக்கணும், யார் அதை கையெழுத்து வாங்கி தருவா, அதுக்கடுத்து பேப்பர் கட்டிங் எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஜில்லா சைனிக் போர்டில் போய் அவங்க மனு எழுதி கொடுத்து அதிலிருந்து அவங்க பார்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு எனி செக்ஷன் போகணும், அங்கே அது பார்ட் ஆர்டர் ஆகணும், அதுக்கப்புறம் அது வந்து நம்ம பிபிஓவில் மாறணும், டிஸ்சார்ஜ் புக்கில் மாறணும், இசிஹெச்எஸ் கார்டு மாற்றணும். இந்த மாதிரி பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் இருக்குது. இதுக்கு தலையை சுற்றி மூக்க சுற்றி தொடர கதையாக தான் இருக்குது. இதுக்கு நம்மளோட கோரிக்கை என்னன்னா, நம்மளோட சேனலில் பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு ஐடி கார்டு, ஒரே ஒரு ஸ்பெஷல் ஐடி கார்டு ஃபார் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இருந்தோ, இல்லை நம்மளோட ஏடி ஆஃபீஸ்கிட்ட இருந்தோ, இல்லை ஓஎஸ்சி பாலிகிளினிக்கில் இருந்தோ, இல்லை ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் கமாண்டர்கிட்ட இருந்தோ, யாரோ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி யாராவது இருக்கட்டும், அது வந்து நீங்கள் நியமிச்சுக்கோங்க. யாராவது ஒரு பிரிகேடியர் சாராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஒரு உயர் அதிகாரிகள் மூலமாக அவங்களுக்கு as per ஆர்மி டாக்குமெண்ட்ஸில் என்ன பேர் இருக்கோ, என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு சர்டிஃபிகேட், ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேன் கார்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்க இங்கே லோக்கலில் இருந்துக்கிட்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கான செலவு ரொம்ப 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 கம்மி. இப்போ நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், 1980 ஒருத்தர் பென்ஷன் வந்திருக்காரு, அவங்க ஒய்ஃபோட பேர், டேட் ஆஃப் பர்த், சர்வீஸில் ஒன்று இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் அது மிஸ்மேட்ச் ஆகுது, அது சேஞ்ச் ஆகுது, நாளைக்கு உங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னாள் ராணுவ வீரர் பரிதவிக்கிறாரு. சார் நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்னால் நடக்க முடியல, போக முடியல, எங்க சார் போய் பார்க்கறது, எப்படி சார் பண்றது அப்படிங்கிறது கேட்கும்போது நம்மளுக்கும் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நியூ ஜென்ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் மேக்சிமம் இல்லை. ஆனால் ஓல்டா வயசானவங்களா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதுல ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது பிரச்சனைகள் இருக்கு. இல்லை அப்படின்னா அவங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த் எந்த மிஸ்மேட்ச் இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர், ஒரு ப்ராப்பர் லெட்டர் பிசிடிசியில் இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எங்கேயா இருந்து ப்ராப்பரா லெட்டர் கொடுத்து நீங்க ஆதார் கார்டு மிஸ்மேட்ச் பண்ண தேவை கிடையாது, ஆதார் நம்பர் இருந்தா போதும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ அவங்களோட பேரும் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ல இருந்து லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிஃபோர் ஆதார் கார்டு வந்தவங்களுக்கு மட்டும், அதாவது ஆதார் கார்டு 2010 கிட்ட வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி பென்ஷன் வந்தவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாகவே லெட்டர் கொடுத்துட்டா பரவாயில்ல. ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு டாக்குமெண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டாலே ஸ்போர்ட்ஸோட பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுதான் மேக்சிமம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு போனாலும் நம்மளுடைய மரியாதைக்குரிய ஜெயசீலன் ஐயா இதை சொல்கிறாங்க. மேக்சிமம் இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த பேரில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பென்ஷன் கிடைக்கும், நாங்கள் கொடுத்துருவோம், உங்களோட மற்ற ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பென்ஷன் நாங்கள் இஷ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயசீலன் ஐயா சொன்னாங்க. மதுரையில் இருந்தப்போ நாங்களும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம், நாங்களும் அதை பற்றி கேட்டிருந்தோம். ஜெயசீலன் ஐயா அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐயா நாளைக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க, வேற எங்கேயாவது ஹையர் ப்ரொமோஷன் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு அதிகாரி வரும்போது அவங்க ஆஸ் பர் ஆதார் கார்டு, ஆஸ் பர் உங்களோட டாக்குமெண்ட் படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், அதிகாரிகள் இதை பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் எல்லாமே நடக்குது. அதோட மெயின் மோட்டோ வந்து அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட ஆஸ் பர் பிபிஓவும் ரெண்டும் மேட்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆர்மியில் போய் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆதார் கார்டு மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், அதெல்லாம் சொன்னேன், ஸ்பெஷல் சாங்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க ஃபோட்டோ ஐடென்டி கார்டு ஒட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏடி சாராக இருக்கட்டும், இல்லை கலெக்டர் சாராக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரோட ஸ்டேஷன் கமாண்டர் சாராக இருக்கட்டும், அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க ஆதாரில் பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸி. இல்லை மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அதுக்கான ரிமார்க்ஸ் வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதாவது ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றுறாரு, இல்லை பேர் மாற்றுறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு பண்ணுறாரு அப்படின்னா ரிஜெக்டட் அப்படின்னு மட்டும் போட்டுறாங்களே தவிர ஏன் ரிஜெக்டட் அப்படிங்கிற பென் பிக்சர் அதோட ரிமார்க்ஸ் வர மாட்டேங்குது. அந்த ரிமார்க்ஸ்க்கு ஒரு காலம் இருக்கணும். ரிஜெக்டட் அப்படின்னா ரிஜெக்டட் கிட்ட கிளிக் பண்ணும்போது அது ஏன் ரிஜெக்டடுங்கிற காரணம் இருந்தால் தான் அதை சரி பண்ணி அடுத்த தடவை அவருக்கு சரியாக அப்ளை பண்ண முடியும். எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அப்ளை பண்ணுறவர் முட்டாளா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறவர் முட்டாளா? யார் முட்டாள்கள்? அப்போ இதை வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்டட் அப்படின்னா இந்த காரணத்தினால ரிஜெக்டட்னு சொல்லும் போது அடுத்த தடவை அவர் சரியாக பண்ணி அதை கரெக்டாக பண்ணி அவங்களோட டாக்குமெண்டேஷன் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்பாஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு. ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அது ஏன் ரிஜெக்டட் அப்படிங்கிற ரீசன் அந்த இடத்துல கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அதை சரி பண்ணி அடுத்த தடவை அவர் சரியாக அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துருச்சு, எல்லாருமே எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர் நல சங்க தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அனுப்புங்க. நான் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சங்கத்தின் மூலமாக, சங்க லெட்டர் பேட் மூலமாக மேலே இருக்க அதிகாரிகளுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பேருக்கு இதனால் நல்ல பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.